எதுக்கு நீங்க வாயாடுறீங்க? ஏன் வாயாடுறீங்க? ரோட்ல போயிட்டு இருந்தல நிக்க வச்சுக்கிட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்குது நீங்க. சரி விடுங்க, நான் இல்ல. நிக்க வேணாம், நாங்க படுத்துட்டு பேசுவோம். முடியாது இல்ல, அப்ப நின்னுதான் பேசணும். படுத்துட்டு பேசலாம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. ஏழாவது தெருல தான் இருக்கேன். ஏழாவது தெருல ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. வண்டி பாத்துட்டு டீயை நம்பது இருக்காங்க, பச்சைக்கல்லு சுடிதார் போட்டிருக்காங்க. வண்டி ஆஃப் பண்ணுங்களேன். எவ்வளவு நேரம் சுத்த விட்டு அந்த தெருக்கு போனேன் நான், அங்க இல்ல, வண்டி போத்தி வச்சிருப்பாங்க போல. இப்போ ஸ்டார்ட் பண்ணி வரும்போது பிடிச்சிட்டேன். வண்டி ஆஃப் பண்ணுங்க. வாட்ச் கட்டியிருக்காங்க. ஆமா ஆமா, முடி இப்படி சைடா வாங்கி தோடு பெரிய தோடு போட்டிருக்காங்க. பாத்துறேன் சார். இல்ல கிராச்சஸ் இருக்கு, ரைட்ல இருக்கு. சரி நான் கூப்பிடுறேன், எடுத்துட்டு வந்து சார், ஆஃபீஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். டீ நஞ்சு முன்னாடி நம்பரே பாதி இல்லை சார், பாதி நம்பரே இல்லை சார் முன்னாடி. அதான் ஏமாத்தி பண்றதுக்காக எடுத்துருக்காங்க போல. நான் கூப்பிடுறேன் சார். புடிச்சிட்டேன், வண்டி புடிச்சிட்டேன். ஓகே சார், சாவி எடுத்துருவா. ஓகே சார், நான் வந்துடுறேன். என்ன பண்ற? ஆமா நீ யாரு? என்ன பண்ற? ஆமா நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. நீங்க யார்? வண்டி ஓனர் தானே? ஓரமா நில்லுங்க. வண்டி ஓனர் தான்டா. நீ யாரு? அதான் மேடம், அப்படி நில்லுங்க மேடம். இல்ல வண்டி வாங்கினா மட்டும் போதும் இல்ல, காசு கொடுக்கணும்ல. காசு கொடுக்கணுமா? ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஆள் ஏதோ மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. யாரு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன காசு கொடுக்கல? என்ன இது? வாங்க மேடம், எல்லாரும் சொல்றதுதான் அது. வாங்க. என்னது என்ன சொல்றது? ஹலோ, செருப்பு கருப்பு கலரா? செருப்பு கருப்பு கலர் தானே? கருப்பு கலர். ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லோன் எடுத்தா வண்டி கட்ட மாட்டீங்களா? நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. என்ன பண்ற? விரா, என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்னா, இது ஏன் வண்டி. ஏங்க இது உங்க வண்டி தானே? ஏன் வண்டி. டியூ கட்டி முடிஞ்சு 5 வருஷம் ஆகுது. புரியுதா இல்லையா? யார்ட்ட ஒருத்தர் கர்லிங் வச்சு பாரு, அவர்கிட்டயா முடி இப்படி வரணும், நாம போட்டவரா பட்டப்பட்டவரா? யார்ட்ட கொடுத்தீங்க? டியூ கட்டணும். நாங்க 7 பேர் பார்க்க முடியும். நாங்க 7 பேர் ஒர்க் பண்றோம். யார்ட்ட வாங்குனீங்க? ஹலோ, நான் பே பண்ணா அவங்க பில் கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான். அவன் யாரு, எவரு, என்ன சட்டை போட்டுருக்கான்? டயர் எங்க தேய்ச்சு வச்சிருக்கீங்க? யார் வீட்டு சொத்து? டயர் ஏன் தேய்ச்சு வச்சிருக்கீங்க? டயர் தேய்க்க ஓட்ட முடியாது உங்களால? பிரேக்க புடிச்சுக்கிட்டே ஓட்டுவீங்களா? அரை ஒரே கத்துக்கிட்டு அப்படியே ஓட்டுறது. ஓட்ட தெரிஞ்சா ஓட்டக்கூடாது. டயர் தண்ணி போச்சு, யாரு பொறுப்பு? ஒரு டயர் எவ்வளவு தெரியுமா? 1500 ரூபாய். யார் வாங்கி கொடுப்பா? என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன பிரச்சனை? யார் நீ? முதல்ல நான் கேக்குற, வண்டி மாத்தி புடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா அதே பேசிட்டு இருக்க. மாத்தி புடிச்சு தலையில தேயிலையோ இல்ல 1500 டயருங்க. அது நான் வாங்கி நான் போட்டுக்கிறேன். இது ஏன் வண்டி, நான் போட்டுப்பேன். என்னால நான் பண்ணுவேன். நான் கிழிப்பேன், உடைப்பேன், என்னால நான் பண்ணுவேன். அப்படியே உடைக்க முடியாது. நீங்க நீ ஏன் கேக்குற? டியூ கட்டி முடிச்சாச்சு. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. மேடம் இருங்க. நான் பணம் கட்டும்போது கூட நீ கிடையாது. இருங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? எதுக்கு என் பேர் கேக்குற? சௌந்தர்யாவா? என் பேர்ல சொல்ல முடியாது. சொல்லுங்க. மேடம் இங்க பாருங்க எவ்வளவு நம்பர் இருக்கு பாருங்க. இதெல்லாம் டியூ கட்டாதவங்க நம்பர் இங்க பாருங்க. நான் போய் சொல்ல. உங்க பேரை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நான் ஏன் என் பேர் சொல்லணும்? உங்க பேரை சொல்லுங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எதுக்கு என் பேர் சொல்லணும்? சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. சரி வாங்க பேசலாம், டீக்கல்ல போய் பேசலாம் வாங்க. என்னது டீக்கல்ல போய் ஒண்ணு பேசலாம்? என்ன சொல்றேன், ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு எனக்கு என்ன பாத்துக்கலாம். நான் டியூ கட்டிட்டாங்கன்னு சொல்லிடுறேன். நானே கட்டிக்கிறேன். வாங்க அப்படியே ஜாலியா போவோம். நீ யாரு முதல்ல எனக்கு டியூ கட்டுறதுக்கு? முதல்ல டியூ கட்டி முடிச்சு 5 வருஷம் ஆகுது நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க. காதுல வாங்குறியா இல்லையா? உனக்கு கேக்குதா? வண்டி டியூ கட்டி முடிஞ்சு வண்டியே பழசாயிடுச்சு. சரி உட்கார பேசிட்டே போவோம். பழசாய் நீ சொன்ன மாதிரி டயர்லாம் தேஞ்சு போயிடுறாங்க. 9வது தெருல கோக்கிலான்னு ஒருத்தவங்க கட்டாம இருக்காங்க, அவங்கள மட்டும் பாத்துட்டு வந்துடலாம். வாங்க போவோம். வாங்க எடுங்க. கோக்கிலா கட்டல பார்க்கலாமா? ஏன் வண்டி இல்லையா? அது உன்னோட டியூட்டி, நீ போய் பாரு. என் டியூட்டியை தாங்க நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? எதுக்கு நீங்க வாயாடுறீங்க? ஏன் வாயாடுறீங்க? ரோட்ல போயிட்டு இருந்தல நிக்க வச்சுக்கிட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்குது நீங்க. சரி விடுங்க, நான் இல்ல. நிக்க வேணாம், நாங்க படுத்துட்டு பேசுவோம். முடியாது இல்ல, அப்படி நின்னுதான் பேசணும். படுத்துட்டு பேசலாமா? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் சீட் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. ஆமா பாரு, நீ இங்கே நிக்கிற. சைலன்ஸ்ல ஓட்ட. ஆமா ஓட்டர் இருக்கு. ஓகே சார், சைலன்ஸ்ல ஓட்டர் டிஸ்பென்சர் நான் பார்த்தேன். டேய், இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. சைலன்ஸ்ல ஓட்டர் இருக்குங்க. சைலன்ஸ்ல ஓட்டறச்சுனா நான் போய் ரெடி பண்ணிக்க போறேன். நீ எங்க வண்டி எடுத்துட்டு போற? நீ ரெடி பண்ணி தரியா? ரெடி பண்றது இல்ல. சைலன்ஸ்ல ஓட்டர்னா எங்க வண்டி இது? ஓட்டறல. சைலன்ஸ்ல ஓட்டர் இருந்துச்சுனா வண்டி மட்டும் அப்படியே வாங்கிட்டு அழகா அப்படியே வச்சு ஓட்டிட்டு போறது. காசு கேட்டா மட்டும் உங்களுக்கு வலிக்குது. டேய், கடுப்பேத்தி பார்க்காதடா. உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சும்மா கடுப்பேத்திட்டு இருக்கற. சிரிக்க வச்சு பாக்குவா உங்கள?
பழைய ஜோக்கு ஏதாவது சொல்லவா? தலைவலிக்குங்களா? நேரா போய் லெஃப்ட் போனீங்கன்னா பேராசிட்டமால் டேப்லெட் வாங்க, உடனே டப்புன்னு விட்டுரும், 3 நிமிஷத்துல விட்டுரும். நான் அன்னைக்கு தான் பாருங்க ஜலதோஷம் பிடிச்சிச்சு எனக்கு. அப்ப அந்த மாத்திரை பிடிச்சி ஜலதோஷத்துக்கு அது கேட்குதுங்க. டிராப் பண்ணிட்டு போங்க. நான் ஏன் உன்னை டிராப் பண்ணோம்? ஏங்க நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், ஒரு நேரம் பேசிக்கிட்டு. ஃப்ரெண்டா? யாருக்கு யார் ஃப்ரெண்ட்? யார் நீ முதல்ல? எனக்கு நீங்க ஃப்ரெண்ட், உங்களுக்கு நான் ஃப்ரெண்ட். நீ எனக்கு ஃப்ரெண்டா? யார் நீ முதல்ல? ரோட்ல போற பொண்ண நிக்க வச்சிட்டு தேவலாம நீங்க 15 நிமிஷம் என் கூட டைம் பாஸ் பண்ணிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வேற வேலையே இல்லையா? இல்லையா? எனக்கு இதான் வேலையா? ரோட்ல போறவங்க டைம் பாஸ் பண்ண கிடக்குறதுக்கு. இப்ப இல்ல என்ன? உனக்கு இதான் வேலையா? எனக்கு இதுதாங்க வேலை. ஒரு வண்டியை பார்க்கறேன். ஒரு வண்டி பாக்குறதுல வேற வண்டி போய் பாரு, இந்த வண்டியை பார்க்காத. ஏன் இப்படி இப்படி இது பயங்கர ஃப்ராட் ஆகுங்களே அப்பா. ஃப்ராடா? யாருக்கு யாரு ஃப்ராடு? சார் உங்களை சொல்ல சார். மேடம் உங்களை சொல்ல மேடம், தேவையெல்லாம் பேசாதீங்க. ஹலோ, ஆமா ஆமா அந்த பச்சை கலர் சுடிதார் தான். ஆமா ஆமா அவங்க ரொம்ப ஆக்ட் கொடுக்குறாங்க நம்ம கிட்டே. வண்டி எங்க நிறுத்துவாங்கன்னு பாரு, அப்படியே தூக்கிடு. இது வேலைக்கு ஆகாது. நிறுத்தும் போது தூக்கு. மேடம் நீங்க கிளம்புங்க மேடம். அங்க ஏதாவது ஜூஸ் கடையில எங்க நிறுத்துவாங்க, அப்படியே தூக்கு. ஆமா. என்ன நினைச்சிட்டு பேசிட்டு மேடம் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்களே எடுத்துட்டு போவோம், கொடுக்கலன்னா நாங்க தூக்கிட்டு போறோம். நாங்க ஏன் கொடுக்கணும்? உனக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? எத்தனை வாட்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். படிச்சு தானே இருக்க, படிச்ச பையன் தானே. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் படிச்ச நீங்க பாத்தீங்களா? நீங்க டிசைட் பண்ணுவீங்களா படிச்ச பையத்தை? அப்ப படிக்காத முட்டாள. நான் 8வது தான் படிச்சிருக்கேன். அதான் தெரியுது. நீ வண்டி பிடிக்கும் போதே என்ன படிச்சிருக்கிறேன்னு. உன்னெல்லாம் எவன் தான் இந்த வேலைக்கு விட்டானே தெரியல. நீ வந்து கார் உங்களுதா? ஐயோ அது யாரு காருன்னே தெரியல. யார் ரோட்ல நிக்குதா? ஏன் வண்டி? எங்க ஏதாவது ஒரு வண்டி எடுத்து போனா சேட்டு திட்டுவாங்க. இதையாவது எடுத்துட்டு போறேங்க நானு. சாவி போட்டு பேசிக்கலாம் முன்ன பின்ன. எப்ப நீ எதனா எடுத்து போய் நீ எதனா பாத்துட்டு நான் ஏன் உன்கிட்ட பேசிக்கணும்? நான் கிளம்புறேன். நீ சாவி போட்டு பாப்போங்க, திறக்குதான்னு. ஏய் பைக் சாவி யார்கிட்ட சாவி? ஏங்க உங்களுக்கு தெரியாதா? ஒரு சாவி இப்படி போட்டாலும் திறக்கும், அப்படி போட்டாலும் திறக்கும். நீங்க உள்ள இப்படி எடுத்து எல்லாமே திறக்கும். ஆடு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வீட்டு பூட்டை உடைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ண, சேட்டு வீட்டு பூட்டை உடைச்சேன். அதுல இம்ப்ரெஸ் ஆகி சேட்டு இந்த வேலையை கொடுத்துட்டாப்ல. இப்ப யாரும் வண்டி குடுக்கலன்னு வச்சுங்க, உள்ள போட்டு சாவியை போட்டு எடுத்துட்டு வந்துருங்க நேக்கா. அதுல நம்ம எக்ஸ்பர்ட். ஒரு வண்டி எடுத்த 3000 கொடுப்பாங்க. நல்லா பாத்து பண்ணாங்க. ஏங்க நல்லா பாத்துப்பாங்க. 3000 கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு 6 வண்டி எடுக்கிறேன். அப்ப எவ்வளவு சம்பாதிக்கிறேன் பாருங்க. ஏய் நீ சம்பாரிச்ச எனக்கு நான் வந்துச்சு. நீ ஃப்ராட் வேலை பட்டு நீ உள்ள போய் மாட்டிட்டீங்கன்னா முடி என்னையே கூப்பிடுறதுல. கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சா? அவளே உனக்கு ஏன் நீ அதை கேக்குற? வாங்க பேசிட்டே போவோம். எங்க எங்கயாவது போலாங்க ஜாலியா. ஏன்டா போறணும் உன் கூட? ஐயோ ஐயோ. தனியா தானே போறீங்க? முதல்ல என் கூட வரதுக்கு. தனியா போறேன், நான் தனியா போயிட்டா இருப்பேன். நீ எதுக்கு வர என் கூட? நான் உனக்கு கூப்பிட்டேன், நான் வாணிட்டு ஆரம்பத்துல பிரச்சனை பண்ணிட்டு தெரியுது. சரி மேடம் போங்க. சரி இல்ல பாத்துக்கோ. என்ன பர்ஃபியூம் போட்டுருக்கீங்க? நல்லா இருக்கு, வாசனை தூக்குது. இந்த ப்ளூ கலர்ல அந்த பர்ஃபியூம்ங்களா? அத்தருங்களா? நல்லா இருந்துச்சு. பாய். இல்ல பாயா சொல்லுங்க, பாயா சொல்லுங்க. இவ்வளவு பேசுங்க. பாய் சொல்லணும். நீ யாரு அத முத சொல்லு. ரோட்ல போற பொண்ண நிக்க வச்சுட்டு தேவலாம 34வது நம்பர் வீடு எங்க இருக்கு? 34வது நம்பர் வீடு தெரியாது? இந்த ஏரியா தானங்க நீங்க? நான் இந்த ஏரியா வரேன்னா உனக்கு தெரியும். என்ன ஏன் கேக்குற? நீங்க தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க எனக்கு. நான் எப்ப உனக்கு ஃப்ரெண்ட் ஆனே? ஏங்க நம்ம லவ் பண்ணோம்ல அப்ப. லவ் பண்ணமா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. என்ன அப்பதுல இருந்து எப்ப ஃப்ரெண்ட். பேசிட்டு இருந்தோம்? நான் இப்ப சப்மிட் பண்ணிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் பேசி. ஐயோ இங்க பாருங்க, நான் சப்மிட் பண்ணிட்டேன் மெயில்ல. இந்த மாதிரி ஆளோட வண்டி தான் விட்டுருக்கேன். ஓகேன்டாப்ல கழிச்சிக்கலாம். நான் யாருக்கு யார் ஆளு? விடுவாங்க. எனக்கு நீங்க ஆளு, உங்களுக்கு நான் ஆளுங்க. ஏய் நீ யார் முதல்ல என் வண்டி விடணும்? ஒரு செல்ஃபி எடுத்து 2 பேரும். ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நானும் சரி சும்மா போனா போய். இல்ல அப்பதான் அவங்க ஒத்துப்பாங்க. ஆள் மாத்தி புடிச்சிட்டு இருக்க. இது என்னோட வண்டி. ஆளுன்னு தெரிஞ்சுதாங்க புடிச்சிருக்கேன். யாருக்கு? இப்ப முன்னாடி ஒரு அக்கா போச்சு. ஓகேவா? பச்சைக்கல்ல போட கட்டிட்டு அவங்க எனக்கு பிடிக்கல. உங்களை பிடிச்சது அதனால அவங்கள பிடிச்சிட்டேன். அவங்களுக்கு பிடிக்காதனால நான் பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சதுனால பிடிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? என்ன பேசிட்டு இருக்க? ஒரு வண்டி தூக்குனா 3000. வண்டி தூக்குனா 3000 கட்டப்பா. ஆமா நல்லா பாத்துப்பேன். 6 வண்டி தூக்குறேன் ஒரு வாரத்துக்கு. 3 × 6 6 × 3 மைனஸ் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். 3 × 6 போடுங்க, கணக்கு வரலாம். 6ல 3 மைனஸ் பண்ணீங்கன்னா நல்ல ரெவென்யூ வரும். டேய் நான் அடிச்சிர போறேன்டா உனக்கு அவன் தான் வரல சொல்றேன். நான் ஆல்ரெடி டென்ஷன்ல போயிட்டு இருக்கேன். நீ வேற என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத. இல்லையா உங்களுக்கு? ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். வண்டிலாம் எடுக்கலங்க. நாங்கள் ஆரஞ்சு மிட்டாய்ன்ற யூடியூப் சேனல்லேருந்து வரோம். சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ராங்க். உங்கள் ஃப்ரெண்டு தான் வந்து உங்கள் ப்ராங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேமரா பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு
பசங்களுக்கு